திமுக முப்பெரும் விழா 2025 கரூர் செப்டம்பர் 17 மாலை 5 மணி முதல் அனைவரும் வருக. இந்தியன் பிரின்சஸ், the exclusive store for women. Fashion starts from 399 only. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு அவருடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணார்னா நைட்டு படுக்கிற வரைக்கும் 1 மணி 2 மணிக்கு அவர் எழுதிட்டு மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு படுப்பார். அவர் தூங்குற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நடுவில் மத்தியானம் கொஞ்சம் ஓய்வு எடுப்பார், அவ்வளோதான். எம்ஜிஆர் எடுத்துங்க, ஜெயலலிதா எடுத்துங்க. ஜெயலலிதாவும் அவங்க சொல்லுவாங்க போயஸ் கார்டனில் இருக்காருன்னு. போயஸ் கார்டனில் அவங்க என்ன ஒர்க் பண்ணாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே அது வேறு மாதிரி இவங்க வேலை தானே. ஆனால் விஜய் மட்டும் பனையூரில் ஒன்றும் செய்யாமல் உட்காந்து விஜய் வந்து ஒரு எலைட் அரசியல்வாதின்னு சொல்கிறீங்களா? விஜய் மட்டும் தான் எலைட் அரசியல்வாதியா? பெரிய அரசியல் தலைவர் எல்லாமே ஒரு எலைட் பாலிடிக்ஸ் தானே கடை இருக்கிறாங்க. யார் நீ சாமானிய மக்களோட போய் அவங்களோட ரோட்டில் நின்று அதில் வெகு சிலர் தான் இருக்காங்க. உதயநிதி ஒரு எலைட் அரசியல்வாதி. விஜய் அவர்களுக்கு ஒரு ஊடக வெளிச்சம், மீடியா அட்டென்ஷன். அதாவது இப்போ நான் பார்த்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போறாருன்னா ஏர்போர்ட்லேருந்து யாரும் லைவ் பண்ண மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏர்போர்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போறாருன்னா யாரும் லைவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுவும் சொல்கிறேன், விஜய்க்கு டெய்லி போய் சொல்லுங்கள், இந்த மீடியா அட்டென்ஷன் கிடையாது. இந்த பொய் பந்தா எப்போ அதோட வருதுன்னா மீடியா அந்த வேலையை தான் பண்ணணும். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் இந்த பிரச்சார பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் திமுக அமைச்சர்கள்லாம் வந்து இப்போ ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சார் ரியாக்ட் பண்ணுறாங்க. சீமான் ரொம்ப கடுமையாக தாக்குதல் தொடுக்கிறாரு. சீமான் நான் ஏற்கனவே சொன்னது தான் சீமானை சொல்கிறாரு. 2019 மும்முனை போட்டி தான் திமுக, அதிமுக, சீமான். அதாவது என்டிஏ, இந்த இந்தியா, சீமான். அப்போ திடுக்குன்னு ஒருத்தர் வர்றாரு உள்ளக, டார்ச் எடுக்கிறாரு, டிவியை உடைக்கிறாரு, ஆயின்றாரு, உயின்றாரு. அவர் கூட்டின கூட்டம்லாம் அப்போ பார்த்தீங்கல்ல, இதே தான் விஜய் மாதிரி தான். அப்போ அவர் வந்து ஆனால் அவர் அங்கங்கே போய் காலேஜில் பேசுவார், எல்லாம் பண்ணார். 4% ஓட்டு யாருக்கு உள்ள வேண்டியது? சீமான் அவர்களுக்கு. அதை தான் அவரும் சொல்கிறாரு. நான் ஒன்றும் போது வடக்குன்னு இவரை கொண்டு வந்து இறக்குனாங்க, பண்ணாங்க. சேம் இப்போ என்டிஏ, டிஎம்கே, சீமான். கரெக்டா? 4வது இப்போ யார் வந்துட்டா? விஜய். 20%னே வச்சுக்கோங்க. யார் ஓட்டு அடிப்படும்? மெயினாக சீமான் தான் அடிப்படும்ல. அப்போ அந்த இதை வந்து இவர் அட்டாக் பண்ணுறது மூலிமா தான் அந்த வாக்குகளை நிறுத்த முடியும். அட்டாக் பண்ணுறது பேக் சீமான் வந்து என்னடா இது விஜயை போட்டு இவ்வளோ திட்டுறாரு, திமுகவை தான் இவ்வளோ சீமான் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி தான் விமர்சிக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு வந்து இப்போது விஜயை போட்டு இவ்வளோ கடுமையாக விமர்சனம், ஆளுங்கட்சியும் ஒருமையில் திட்டுறாரு. நீங்கள் போன வாரம்லாம் யார் தூக்கிட்டு சுமந்தீங்க? செங்கோட்டையனையும் டிடிவியும் தூக்கிட்டு சுமந்தீங்க. நான் சொன்னேன், இந்த பேட்டரி 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 13ஆம் தேதி பேட்டரி சார்ஜ் போயிடும், அடுத்து விஜய் தூக்கிட்டு சுமப்பாங்கன்னு. அப்போது விஜய் சீசன் வந்தோடனே சீமானு விஜயை போட்டு அடிக்கிறார். இப்போ விஜய் சீசன் முடியுது, இல்லை வேறு ஏதாவது டிஎம்கேல இதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அடிப்பார். ஆனால் மெயினாக சீமானுடைய இது என்னென்னா, அது டிஎம்கே அசைன்மெண்ட்லாம் கிடையாது. சீமானு அந்த மாதிரிலாம் கிடையாது. சீமானுடைய இது பர்சனலாகவே தாவேக்காவை வந்து அட்டாக் பண்ணி விஜய் ஒன்றும் இல்லை அப்படின்னு இது பண்ணால் தான் விஜய் ரசிகரில் சிந்திக்கிறவங்க கூட ஓட்டை வந்து சீமானுக்கு போடுவோம், விஜய்க்கு போட மாட்டோம். எம்ஜிஆர் எப்படி? எம்ஜிஆர் வந்து என்ன தான் எம்ஜிஆரை ரசிகர்கள் திமுகவில் இருந்தாலும் எம்ஜிஆர் வெளியே போன பிறகு அவன் எம்ஜிஆர் கூட போகலையே. எம்ஜிஆரை ரசிக்கிறேன், ஆனால் அரசியல்னு வரும்போது கலைஞர் தான் நின்னான்ல. அந்த தன்மை வந்து அந்த பாயிண்ட்டை தான் சீமான் தொடுறாரு. சார், சீமான் அவர்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீனியர் பொலிட்டிக்கல் லீடரு, கொள்கை ரீதியாக விமர்சிக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து மேடையில் பேசும்போது வந்து நீ என்ன சொல்கிறது, கோடி ரூபாய் விட்டுட்டு வரேன்ற, உன்னை யார் உன் வீட்டு வாட்ச்மேன் வந்து கூப்பிட்டாரா, அவனை யார் கூப்பிட்டா, நீ யார் கூப்பிட்டு நீ வர, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்து அக்செப்ட் பண்ண முடியாததானே இருக்குது. ஏன்னா கொள்கை ரீதியாக விமர்சிக்கலாம், இந்த கூட்டத்தில் இப்படி ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்தால் அதை விமர்சிக்கலாம், திமுக ஊழல் கட்சின்னு சொல்லி விமர்சிக்கிறாரு, இந்த மாதிரி விமர்சிக்கலாம். அதை தாண்டி இது இப்போ தனிப்பட்ட தாக்குதல் அளவுக்கு கிட்ட நெருங்கி போய் விமர்சனம் பண்ணுறது வந்து அவருடைய விமர்சனம் அவர் தனிப்பட்ட தாக்குதல் மாதிரி இருக்கிறது நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் அவர் சொல்கிறது, இப்போ ஒரு தலைவன்னா இப்படி இருக்கணும், இதயத்திலேருந்து பேசணுன்றாருல, அதெல்லாம் ஏற்புடையது தான். அதுதான் போய் ரீச் ஆகும். நான் திருப்பி அதான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் என்ன பேசுவீங்கன்னா, ஏங்க இப்படி தாங்க பண்ண முடியும், அவர்களுக்கு இவ்வளோ தாங்க பண்ண முடியும், அவரை வரதாங்க பண்ண முடியும்னு. அப்போனா அதுக்கேற்ற மாதிரி தான் ஆசைப்படணும். முதலமைச்சராக வரணுன்னா எக்ஸ்ட்ரா தகுதி வேணும். அரசியல்வாதியாக வரணுன்னா நீங்கள் 18 மணி நேரம் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கா? இல்லை. வந்தவங்க அப்படி தானே இருக்காங்க. அப்போது நான் வந்து ஒரு வாரத்தில் 7 2 14 4 7 28 கிட்டத்தட்ட 168 மணி நேரம். அதில் நான் 8 மணி நேரம் மட்டும்தான் உழைப்பேன், 160 மணி நேரம் நான் இந்த உலகத்திலே கிடையாது, இந்த அரசியலே கிடையாதுன்னா யாரா ஏற்றுக்குவாங்களா சொல்லுங்கள்? கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு அவருடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணார்னா நைட்டு படுக்கிற வரைக்கும்
1 மணி 2 மணிக்கு அவர் எழுதிட்டு மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு படுப்பார். அவர் தூங்குகிற நேரம் அதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நடுவில் மத்தியானம் கொஞ்சம் ஓய்வு எடுப்பார், அவ்வளோதான். எம்ஜிஆர் எடுத்துங்க, ஜெயலலிதா எடுத்துங்க. ஜெயலலிதாவெலாம் அவங்க சொல்லுவாங்க போயஸ் கார்டனில் இருக்காருன்னு. போயஸ் கார்டனில் அவங்க என்ன ஒர்க் பண்ணாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே அது வேறு மாதிரி இவங்க வேலை தானே. ஆனால் விஜய் மட்டும் பனையூரில் ஒன்றும் செய்யாமல் தான் உட்காந்து நான் செஞ்சாருன்னா அதை ரிசல்ட் சொல்லுங்கன்றேன். இப்போ பனையூரில் உட்காந்து இப்போ இந்த பிஸ்மின்னு ஒருத்தர் சொன்னார்ல புக்காக படிச்சுட்டு இருக்காருன்னு, அந்த மாதிரி படிச்சிருந்தா அது பேச்சில் எதிரொலிக்கும்ன்றேன். இப்போ அஜித்குமார் மேட்ரு இருக்குங்க. அஜித்குமார் மேட்ரு என்ட்ரி தீபன் அஜித்குமார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரா? இல்லை. ஆனால் என்ட்ரி தீபனை கேட்டிங்கன்னா அஜித்குமார் ஃபேமிலிக்கே தெரியாத விஷயங்கள கூட அவர் சொல்லுவார். கரெக்டாக? ஏன் அவருக்கு இந்த மாதிரி விஷயங்களில் அவருக்கு வர்ற ஒரு சமூக கோபம். என்ட்ரி தீபனை விட்டுருங்க, அந்த மாவட்ட பத்திரிகையாளரோ இல்லை நீங்களும் நானும் அஜித்குமார் மேட்டரில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லுவீங்க. நான் ஒரு படி கூடுதலாக கோர்ட்டு என்ன சொல்லிச்சு, இந்த விஷயத்தில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, இதில் போலீஸார் என்ன மீறினாங்கன்னு உட்பட எனக்கு அந்த ஒரு சமூக கோபம் இருக்குது சொல்லுவேன். இப்போ சிபிஎம்மோ மற்ற தோழர்களே கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும், அந்த மாவட்ட தோழர்கள் கேட்டால் கூடுதலாக இருக்கும். நீங்கள் இதுதான் கேள்வி. நீங்கள் அஜித்குமார் வீட்டுக்கே போகிறீங்க. நீங்கள் நான் போகல. இப்போ நம்ம போயிருந்தா இப்போ நீங்கள் போனீங்க வச்சிங்க, என்னங்க போனீங்களா அஜித்குமார் வீட்டில்? என்ன சார் ரொம்ப மோசம் சார், அந்த அம்மா கதறதை பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி இருக்குது சார். அந்த ஒரு உணர்வு நீங்கள் சொல்லுவீங்கள, அது எனக்கு கூட இருக்காது. நான் கேட்டுக்க தான் செய்வேன். அப்படியாங்க, என்னங்க? இல்லை சார், பாவம் அந்த பையன் தான் சம்பாரித்து வீட்டுக்கு கொடுத்துருந்தான் சார். அவன் தம்பி கூட அந்த அளவுக்கு இல்லை சார். அவன் தம்பிலாம் பேச பார்த்தா ரொம்ப இதுவாக அந்த வீடு பார்த்தீங்கன்னா அப்படி வீடு பார்த்தீங்கன்னான்னு சொன்னால் நீங்கள் அங்கே இருந்ததுனால தான் அந்த உணர்வு. எனக்கு ரோட்டில் ஆக்சிடென்ட் நடக்குது, கணவன் மனைவி போகிறாங்க, லாரியில் அடிபட்டுறாங்க, மனைவி செத்து போகுது, கணவன் துடிப்பான்ல, அதை கணவனுடைய அந்த உணர்வும் யாராவது துடிச்சு போய் அவனை தூக்கி வச்சு, ஏங்க இருங்க கொஞ்சம் ஓரம் உட்காருங்க, தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி, ஏங்க பர்ஸ்லாம் கீழே விழுந்துச்சு தாங்க எடுத்து வைங்க, யாருக்காவது ஃபோன் பண்ணுமா, எதாவது பண்ணுமா, இது ஒருத்தர் 2 3 பேர் பண்ணுவாங்க. அந்த துடிப்போம் அந்த சைடு கடந்து போகிற ஒரு பேருந்தில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறவருடைய மனநிலையம் எல்லாம் ஒன்றா வேறு. அப்போது இதுதான் நான் சொல்ல வர்றேன். ஒரு தலைவன்னா மக்களுக்கு தெரியாத நியாயங்களையும் எடுத்து பேசுகிறவன் தான் தலைவன். இப்போ எதிர்கட்சி ஒரு தப்பு பண்ணோம், தலைவனுக்கு எல்லாமே தெரியாது. அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் தப்பு நடக்குது, இது இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு. இப்போ அஜித்குமாரே நான் மறுபடியும் நீங்கள் சொல்கிறது விஜய் ஆல்ரெடி எல்லா கட்சியும் பேசிகிட்டு இருக்க அதே விஷயங்களை டெம்ப்ளேட் பாயிண்ட்டுகளை நீங்களும் பேசிட்டு போயிருக்கீங்க. இதனால் எந்த பயனும் இல்லைன்னு தான் நீங்கள் சொல்கிறது. நான் அதை எப்படி சொல்கிறேன்னா, நீங்களும் விஜய் மாதிரியே பேசுகிறீங்க. நான் ரொம்ப இதுவாக சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா, அதுக்காக தான் உங்களுக்கு நான் புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறேன். அஜித்குமார் மேட்ரு அதை நீங்கள் அஜித்குமாருக்கு நடந்தது நியாயமா, அஜித்குமாரை நீங்கள் இது பண்ணிட்டீங்களே, முதல்வர் அவர்களே அஜித்குமார் ஃபேமிலிக்கு மட்டும் சாரி சொன்னீர்களே, இந்த ஃபேமிலிலாம் சாரி சொன்னீங்களா அப்படின்றது மேலோட்ட பார்வை. நியாயமாக என்ன கோபம் வரணும்? அஜித்குமார் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் ஒரு பையன் இறந்துருப்பான். அந்த வீட்டுக்கு போனப்போ உங்களுக்கே ஒரு இது வந்திருக்கும். 2வது இந்த 18 ஃபேமிலியை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க சோக கதை இருக்கும். அப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்டு உள்வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ விஷயம் பேசுறதுக்கு இருக்கும் மறுநாள் அந்த ஆர்ப்பாட்டத்தில். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்துடைய மெயின் தீமே என்னது? உன் சாரி அதுக்கு எங்களுக்கு நீதி வேணும், அதுதான். அப்போ நீங்கள் அங்கே பேசுகிறீங்க, உலகமே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது, இவர் என்ன பேச போகிறார், ஃபஸ்ட் டைம் ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றாருன்னு. அப்போது நீங்கள் இன்னொன்று, இந்த ஃபஸ்ட் டைம் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோன்னா அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய தலைவர் வர்றாரு, ஃபஸ்ட் டைம் இந்த இது நடத்த போகிறோம், இது உலகமே திரும்பி பார்க்குற அளவு இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த ரோடு ஷோ மண்ணாங்கட்டி ஷோ பண்ணுறாங்கல்ல, அதை விட மோசமாக அதை விட பெரிய அளவில் அந்த இடத்துல ஒரு 50,000 பேர் வந்தே ஆகணும் அப்படின்னு. நீங்கள் 10 லட்சம் பேர் இருக்காங்கன்றாங்க சென்னையில், பக்கத்து மாவட்டம் தடுத்துருவாங்க. சென்னையில் இருக்காங்க, நீ வந்து சேரணும், 50,000 பேர் வந்தே ஆகணும் அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு சென்னை குலுங்கியிருக்கும், அந்த இது ரீச் பெருசாக இருந்திருக்கும், நேஷ்னல் மீடியா வரைக்கும் தொட்டிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் அந்த இதில் நமக்கு இயற்கையாக வர கோபம் இருக்குல்ல, அந்த மாதிரி இவர் அந்த 18 ஃபேமிலி அவரை சந்திச்சிருக்காரு. அதில் அவர் கோவப்பட்டு அதை தான் இதயத்தில் இருந்துன்றாரு சீமான். இயற்கையாக நமக்கு ஒரு கோபம் வரும்ல, என்னையா பண்ண அவன், என்ன இந்த மாதிரி நடந்தது, நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க, கிட்டத்தட்ட 24 இது நடந்திருக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, இது என்ன நான் காட்டாட்சியான்னு கேட்குற ஒரு கோபம் வந்துச்சு வச்சுக்கிங்க. அதுதான் 1/2 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு அவருக்கு சப்ஜெக்ட் இருந்திருக்கும். ஆனால் அவர் எவ்வளோ நேரம் பேசினார்? 2 நிமிஷம். ஏன்? இதை தான் நான் சொல்கிறேன். இப்போ புரியுதா? ஏன்னா நீங்கள் அந்த பிரச்சனையில் உங்கள்கிட்ட ஒட்டுதலே இல்லை, நீங்கள் அதை அப்படியே கடந்து போகிறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு எலைட்டு, உங்களுக்கு எல்லா காலத்துலையும் இப்போ நீங்கள் நான் மற்ற விஷயங்கள்னா நம்ம சாதாரண எளிய மக்களோட பழகிருப்போம். சின்ன கஷ்டம் சொன்னால் கூட நமக்கு டக்குன்னு புரியும், நம்மளும் அந்த கஷ்டத்தை பட்டிருப்போம். கரண்ட் பில் ஏறி போச்சுன்னா உங்களுக்கு எனக்கு வலிக்கும், ஏன்னா அந்த கரண்ட் பில் கட்டுற கஷ்டம் நமக்கு தெரியும். விஜய்க்கு தெரியுமா? இதுதான் பிரச்சனை.
அதையும் மீறிட்டு இல்லை சரி, ஏன் இப்போ விஜய் வந்து ஒரு எலைட் அரசியல்வாதின்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் விஜய் மட்டும் தான் எலைட் அரசியல்வாதியா? பெரிய அரசியல் தலைவர் எல்லாமே ஒரு எலைட் பாலிடிக்ஸ் தானே இருக்கிறாங்க. யார் நீ சாமானிய மக்களோட போய் அவங்களோட ரோட்ல நின்று அதில் வெகு சிலர் தான் இருக்காங்க. எல்லா அரசியல்வாதிகளும் நீங்கள் வந்து இறங்குறது இல்லையே. உதயநிதி ஒரு எலைட் அரசியல்வாதி, ஸ்டாலின் எலைட் அரசியல்வாதி. உதயநிதி ஏன் எலைட் அரசியல்வாதி சொல்கிறேன்னா, ஒரு துப்புரவு பணியாளர் அவன் ஒரு இடத்துல வேலை செய்கிறான், அவனுக்கு 23,000 ரூபா சம்பளம். இவர்களுடைய அரசு இன்னொரு நிறுவனத்தில் போடுறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. நியாயப்படி இங்கே 23,000 வாங்கணுங்க, 25,000 ரூபா வாங்கி தரணும். கரெக்டா? இவர்கள் போராட்டமே என்னை நிரந்தரப்படுத்தி எதுவுமே கிடையாது. என்கிட்ட இருந்து பிடுங்குற 5,000 ரூபா சம்பளத்தை எனக்கு கூட்டு மீட்டு கொடுங்கன்னு. ஆனால் நீங்கள் உதயநிதி இப்போ கலைஞர் மாதிரியோ இல்லை மற்றவர்கள் மாதிரியோ ஒரு கீழே இருந்து வந்திருந்தா அந்த 16,000 ரூபாவில் வச்சு அந்த குடும்பம் என்ன நடத்தும்? 23,000 ரூபா கொடுத்ததுன்னா அப்போ அந்த கம்பெனிக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்? அதை கொடுக்க வையா. மற்ற விஷயங்கள் நீ கமிஷன் மற்ற விஷயம் வாங்கிக்கிங்க, இந்த 23,000 ரூபா அந்த தொழிலாளிக்கு போய் சேரணும் அப்படின்னு அதில் கவனம் செலுத்திப்பா. என்னங்க 10 நாளாக நடக்குது சிட்டிக்குள்ளே போராட்டம்? என்ன பண்ணுறீங்க நேரு? என்ன நடக்குது? நான் வரேன் நேராக. இந்த ஏதாவது நடந்திருக்கும். ஆனால் அவர் கூலி படம் பார்த்து ரிவ்யூ எழுதுறாரு. இதை தான் நான் எலைட்டுன்றேன். அவங்க அந்த ஒட்டுதல் இல்லைல்ல. உங்களுக்கு கோவம் வந்துச்சா இல்லையா சொல்லுங்கள். நீங்கள் அதை போய் எடுத்தீங்கல்ல, உங்களுக்கு நியாயமாக கோவம் வந்துச்சா இல்லையா? கண்டிப்பாக கோவம். ஏன் உங்களுக்கு கோவம் வந்துச்சு? பெண்கள் எல்லாமே அந்த அந்த வெட்ட வெளியில் நின்று போராடிட்டு இருக்காங்க. புரியுது இல்லை? மழை. நீங்கள் இதே அங்கே போகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோவத்துடைய தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கரெக்டாக? எனக்கு இயற்கையாகவே நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணோம்னா அங்கே நான் போகாட்டினாலும் எனக்கு அவருடைய வலி தெரியும். ஏன்னா அந்த வரிய நிலையிலேருந்து வந்திருக்கோம். எம்ஜிஆர் ஏன் சத்துணவோ மற்ற விஷயங்களோ ஏன் எம்ஜிஆரை சொல்லுவாங்க? எளிய மக்களுக்கான ரேஷன் இருக்குது, எதையும் விலை ஏறாமல் பார்த்துக்கிட்டாருன்னு ஏன் சொன்னாங்க? வறுமை அனுபவிச்சு வந்தார். எலைட்டு கிடையாது அவர். அவர் எலைட்டாக மாறின அவர் பெரிய கோவலீஸ்வரன் ஆனாலும் அந்த மனசு வந்து கீழே இந்த இதிலே தான் இருந்தது. சார் நீங்கள் பாலிடிக்ஸுங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறீங்க எலைட்டுன்னு சொல்கிறீங்கல்ல. பாலிடிக்ஸ் எலைட் இல்லை சொல்ல சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய மனசை சொல்கிறேன். இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் எல்லாருமே அப்படி அந்த 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 நோக்கி தானே போகிறாங்க. இவர் அப்படி நோக்கி போனால் பரவாயில்லையா? இல்லை சார், அதெல்லாம் விஜய் மட்டும் குறிப்பிடுறது ஏன்னு நான் கேட்குறேன். விஜய் போராட்டத்தை பற்றி கேட்டீங்க, விஜய் குறிப்பிட்றான். உதயநிதி பற்றி கேளுங்க, அதை சொல்கிறேன். ஆனால் அவர்கள் வேற ஒரு ஏற்பாட்டில் பெரிய செட்டப்பில் கீழே வரைக்கும் கட்சி அமைப்புகள் ஸ்ட்ராங்கு, வேறு சில ஏற்பாடுகளில் தேர்தலை சந்திக்கிறாங்க. நீங்கள் எதுவுமே கிடையாது, இப்போ தான் வர்றீங்க. இதுக்கு மாற்று கூட சொல்ல, நீங்கள் மாற்று சக்தின்னு கூட சொல்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன வார்த்தை சொல்கிறாரு? மாற்றாக நான் வரமாட்டேன், தேவை அடிப்படையில் தான் நான் வருவேன். இப்போ நீங்கள் அரியலூர் போனீங்கன்னா குறைந்தபட்சம் அனிதாவை தொட்டுக்கணும்ல. எப்படி டச் ஆகிருப்பீங்க? ஏன் தோணலைன்னா அன்னைக்கு சும்மா இப்போ சொன்னாங்க, போயிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். விஜய் ஒரு பிரச்சார பயணத்தை முடித்தார்னா அவர் மேலே ஒரு நேர்மறை விமர்சனங்களை தாண்டி இந்த எதிர்மறை விமர்சனங்கள் இவ்வளவு உங்களை நீங்கள் மட்டும் இல்லை, ஆனால் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் மோஸ்ட்லி எல்லாருமே அதை முன்வைக்கிறாங்க. அதை தாண்டி விஜய் அவர்களுக்கு ஒரு ஊடக வெளிச்சம், மீடியா அட்டென்ஷன். அதாவது இப்போ நான் பார்த்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போறாருன்னா ஏர்போர்ட்லேருந்து யாரும் லைவ் பண்ண மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏர்போர்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போறாருன்னா யாரும் லைவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுவும் சொல்கிறேன் டெய்லி போய் சொல்லுங்கள் விஜய், இந்த மீடியா அட்டென்ஷன் கிடைக்குதா பாருங்க. இந்த பொய் பந்தா எப்போ அதோட வருதுன்னா மீடியா அந்த வேலையை தான் பண்ணும். ரசிகர்கள் அப்படி தான் வருவான். டெய்லி வழக்கமான அரசியல்வாதி மாதிரி விஜய் போக சொல்லுங்கள், மீடியாவும் அதுக்கேற்ற மாதிரி போவோம், சாதாரணமாகிடும். அவ்வளோதான். அதனால் மீடியாவுக்கு தேவை மக்கள் பார்க்குற மாதிரி விஷயங்களை போய் எடுக்கிறது. இவரும் டெய்லி போய்கிட்டு இருக்காரு, மற்றவங்களும் டெய்லி போயிட்டு இருக்காங்கன்னா எதுக்கு இது ப்ரியாரிட்டியாக அப்படியே போய்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல ஒரு பந்தாவை உருவாக்குறதும் இவர் தான். இந்த சாட்டர்டே வீக்கெண்டு டேஸ் கொண்டு வரதும் இந்த பந்தா தான். அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்றாங்க. ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு மண்ணும் கிடையாது. என்ன ஸ்ட்ராட்டஜினா நீங்கள் வந்து சனிக்கிழமை பேசுறாருன்னா விஜய் என்ன பேச போறாரு அப்படின்ட்டு அடுத்த வாரம் நீங்களாம் என்ன பேசினாரு என்ன பெருசாக விவாதிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறீங்களா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசினா அவர் பேசின விஷயத்தில் ஏதாவது பேசணுமா? நம்ம அவர் பண்ண அந்த கூத்துக்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். பேசுனதுன்னா பேசியிருக்கலாம், ஒன்றும் பேசலையே. அதை தானே நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொன்று, இந்த வீக்கெண்ட் டேஸுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று மீடியா பார்த்தா பயம். அதாவது நான் முடிச்சிடறேன். ஒன்று வீக்கெண்ட் டேஸ் கொண்டு வருது, ஒன்று மீடியாவை பார்த்தா பயம், 2 இவருக்கு பேச வராது. 3வது முக்கியமான விஷயம், இவர் இன்னும் நடிகராகவே வாழ்ந்து கொண்டிருக்கார், தனக்கான ஒரு அந்த டிமாண்டை வச்சுக்கிட்டே இருக்கணும்னு. இதுதான் காரணம். இதை விட்டுட்டு இவர் சராசரி அரசியல்வாதியாக வந்தால்தான் இவர் அடுத்தது போக முடியும். நான் இப்போவும் சொல்கிறேன், இவருக்கான கூட்டம் எல்லாம் வர்ற கூட்டம்லாம் வரதான் செய்யும். எல்லாரும் 20% கொடுத்துருக்காங்க இவருக்கு, புரியுதா? அதை 35-40% மாற்றணும்னா இவர் அரசியல்வாதியாக மாறணும். இல்லாட்டி இந்த 20 இருந்துட்டு அப்படி குறையும்.
நீங்கள் சொல்கிறீங்களா சார் இவர் என்னத்தை பேசினாரு, நம்ம இது வந்து என்ன விவாத பொருளாக இருக்குன்ட்டு. அதான் விஜய் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வருனே. இன்றைக்கி வந்து சிஎம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாரு, திமுகவுடைய 30 விழாவல்னா அதுலேயே குறிப்பிட்டு தானே இது பண்ணுறாரு. இந்த மாதிரி கொள்கை இல்லாமல் நம்ம கூடுற கூட்டம் கிடையாது, நாம் வந்து ஒரு லட்சிய கூட்டம், ஆமாம், கூடி கலையிற கூட்டம் அப்படின்றாரு. இன்னைக்கு அமைச்சர்கள் எல்லாருமே விஜய் பேச்சுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க? ரியாக்ட்ன்றீங்க, என்ன ரியாக்ட் பண்ணாங்க? கும்பல் வரும், வடிவேலு கூட வந்துச்சு, நான் தோற்று போயிட்டேன், இதுதானே சொல்கிறாங்க. அவர் சொன்ன விஷயம் ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்ன விஷயத்துக்கு பயந்து போய் இல்லை. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, வந்து இவங்க வந்து ஒரு திட்டங்கள் எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்கன்னா அவர் ரியாக்ட் சொல்கிறாரு, மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி. முத்துசாமி கூட சொல்கிறாரு 100% நிறைவேற்றிட்டாரு, சொல்லாதெல்லாம் நிறைவேற்றிக்கிறோன்னு. இதெல்லாம் யாருக்கு பதில் சொல்கிறாரு? இவ்வளோ நாள் வந்து விஜயவே குறிப்பிடாமல் இருந்தாங்க. ஏங்க அது எடப்பாடிக்கும் சொன்னாங்க, சீமான் சொன்னாலும் சொன்னாங்க. வழக்கமாக இவர்கள் போனாலும் எல்லா இடத்துலையும் அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. மா சுப்பிரமணியம் அவருக்கு ஒன்று தூக்கி வச்சுக்கிட்டு 13%, அதாவது எதிர்பார்க்கப்படும் இதுன்றாங்கல்ல, அது 13% வந்துட்டோம், எங்கள் காலத்தில் தான் வந்திருக்கோன்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறது, நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு கோபாவேசத்தை ஏற்படுத்தணும்ல, அது அவர்களுக்கு ஃபுல்லாகவே ரிப்போர்ட் போயிருக்கும். அவர்களுக்கு போன ரிப்போர்ட் என்ன போயிருக்குன்னா, நல்ல கூட்டம் வந்திருக்கு. அந்த கூட்டம்னா 1,00,000 பேர் வந்திருக்காங்கன்னா அது கூட்டம் வந்திருக்கு, பெரும்பாலும் இளைஞர்கள். ப்ளஸ்ஸு இவர் வந்து ஃபஸ்ட் டைமு இந்த கூடுதலாக அந்த பேப்பரில் எழுதி படித்தார்ல, அந்த தேர்தல் வாக்குறுதிகள் இது பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் வீக்கெண்ட் டேஸு இன்னும் காமெடியெல்லாம் போய் முடியும். நான் சொன்னல தீபாவளி டைமு, மழை, இதில் இவர் கண்டிப்பாக அடுத்த வாரங்கள்லாம் நடக்கும்போது இப்போது ஃபஸ்ட்டு இந்த வீக்கில் வந்து என்னென்னலாம் தவறுகள் இந்த பிரச்சார கூட்டங்கள் நினச்சோ அதெல்லாம் வந்து கலைஞ்சிட்டு பண்ணால் நல்லது. ஆனால் ஒரு மைக்கை கூட இவங்களால சரி பண்ண முடியல. நீங்கள் பெரிய தலைவர்களுக்கு வர்ற மீட்டிங் இதெல்லாம் இருக்குல்ல, அது ப்ரொஃபஷ்னல் பக்காவாக இருக்கும், எதுவுமே மிஸ் ஆகாது. இவர்கள் அது கூட லாய்க்கு இல்லைன்றேன். கொடிக்கம்பம் நட்டினா போல்டு போடுறதில்ல, இப்போ மாநாடு போட்டால் மேற்கூட போடுறதில்ல, இந்த மாதிரி பல கூத்துக்களில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதையும் இவங்கள தான் பண்ணுறது. மொத்தத்தில் எப்படி இருந்தாலும் விஜய் வந்து ஏதோ ஒரு வகையில் சார் நீங்கள் அந்த வெஹிக்கிள் பற்றி கூட விமர்சிச்சிருந்தீங்க. என்ன வெஹிக்கிள் இந்த மாதிரி இருக்கணும் வெஹிக்கிள்லாம் அப்படின்னா நீங்கள் வேறு சேனலில் கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். ஆமாங்க, வேற என்ன சொல்ல மாட்டாங்களா? சரி, நல்லா இருக்குதுங்க விஜய், சூப்பருங்க, அருமைங்க, பேசின பேச்செலாம் வேறு லெவலுங்க. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க சார். நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் வந்து வேறு லெவலில் பேசிட்டாருன்னு சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறீங்களா கடந்த காலங்களில் விஜய்லாம் இதை பண்ணாமல் இருக்காரு, இதெல்லாம் பண்ணாரு நல்லா இருக்குன்றது அடுத்த கட்டத்துக்கு வந்து நான் மறுபடியும் நீங்கள் சொல்கிற நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மீண்டும் அடுத்ததெல்லாம் நடக்கலாம். நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். இவர் டெம்ப்ளேட் வாடும் எழுதி வச்சு அப்படியே அலங்கார வார்த்தைகள் சினிமா ஆக்ஷன் காமிப்பார். இவர் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசவே மாட்டார். பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினார்னா இங்கே முன்னாடி இருந்த கூட்டத்தை தாண்டி மக்கள் இதயங்களை கொள்ளையடிப்பார், நேராக சென்று சேருவார். குறிப்பாக டாஸ்மார்க்கு, மது போதை கலாச்சாரம், பெண்கள் சட்டம் ஒழுங்கு, இந்த மாதிரி மின்கட்டண உயர்வு, இதை விரிவாக இவர் பேசினார்னா அது வேறு லெவலு. விரிவாகனா அரை மணி நேரத்தில் அந்த விஷயங்கள்லாம் விரிவாக பேசலாம், வேறு லெவலில் சேருவார்னு. ஆனால் இவர் அந்த பேப்பரில் எழுதிக்கிட்டு அதை அப்படியே வாச்சிட்டு போகிறாரு. யார்கிட்டையுமே நீங்கள் அந்த முன்னாடி இந்த இதில் கூட்டம் நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுக்காக தானே பேசுவார்னு, அவங்கள கேட்டால் கூட எதுவுமே தெரியாது, மனசில் ஒட்டியிருக்காது. அவனுக்கெல்லாம் விஜய் பார்த்தாச்சு, தலைவர் நல்லா பண்ணார்ப்பா, இப்படின்னா பார்த்து சொன்னார்ப்பா, அவ்வளோதான். என்ன லாபம்? சரி, இதை தாண்டி அவங்களுக்காக கணக்கு அவர் வந்து இவ்வளோ விஷயம் பேசினார் பாருங்க அப்படின்னா அந்த மக்களை ரீச் ஆகிற மாதிரி பேசலைன்ற. நான் திரும்ப சொல்கிறது, இப்போ சீமான் சொல்கிற மாதிரி இதயத்தினுடைய ஆழத்திலேருந்து பேசணுன்னு. எளிய மக்களுக்கு, பாதிக்கப்படுற மக்களுடைய நியாயங்களை தலைவர்கள் அவர்களுக்கு தெரியாத நியாயங்களையும் சேர்த்து பேசணும். அந்த மாதிரி பேசும்பொழுது அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணுன்றது. இப்போ எடப்பாடியோ மற்றவங்களும் பேசும்போது பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி பேசலை. தமிழ்நாட்டுடைய முக்கிய பிரச்சனைலாம் இருக்குதுல்ல, டாஸ்மார்க்கு, மது போதை கலாச்சாரம், இளைஞர்கள் பாதிக்கப்படுறது, மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி மினிஸ்டர்ஸை தாண்டி எம்எல்ஏ வரைக்கும் நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணி தான் சார் பேசியிருக்காரு. கிட்னி திருட்டை பற்றி இப்போ பேசியிருக்காரு. கரெக்டாக கிட்னி திருடினார் எம்எல்ஏ வேற அதுக்கு பின்னாடி எவ்வளோ நடந்தது? ஒரு விஷயத்தை கூட நீதிமன்றம் தலையிட வேண்டியதாக இருந்தது. எஃப்ஐஆர் போடுறதுக்கு 2-3 மாதம் ஆச்சு. இந்த லெவலில் தான் இருக்குது. இது நம்ம லெவல்லே இவ்வளோ பேசுகிறோம். அவங்களாம் அவ்வளோ அந்த மாவட்டத்துனா அந்த மாவட்டத்தில் அவ்வளோ விஷயங்களை எடுத்து வச்சுட்டு பேசணும், அது டீம் எடுத்து கொடுக்கணும், அவர் அதை தொட்டு பேசணும், அதோடு சேர்ந்து பொதுவான விஷயங்களும் பேசணும். இதுதான் பிரச்சார பயணத்தில் பேசுகிறது. நீ அப்படியே நண்பா நண்பி அப்படின்ட்டு இந்த இதே பேப்பரை வச்சுட்டு இது 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 அவ்வளோதான் வர அட்டா என்ன கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இன்னும் அடுத்தடுத்த வாரங்கள்லாம் நடக்க போகுது. விஜய் அடுத்து எப்படி அதை வந்து மெருகேற்ற போகிறாரு, பேசுவாரா அப்படின்ட்டு வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்களும் நிறைய சஜஷன் கொடுத்துருக்கீங்க, நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.
திமுக முப்பெரும் விழா 2025 கரூர் செப்டம்பர் 17 மாலை 5 மணி முதல் அனைவரும் வருக. இந்தியன் பிரின்சஸ், the exclusive store for women. Fashion starts from 399 only. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.